ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ணுற கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேனல் எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான். முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய டிஸ்க்ளைமர் ஃப்ரெண்ட்ஸ். பிறக்கும் போதே நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம். காலப்போக்கில் ஒன்னொன்னா கத்துக்க வேண்டியதுதான். மனுஷனால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. குறி வச்சு அடிச்சா காக்காவையும் அடிக்கலாம், மனசு வச்சு அடிச்சா கடவுளையும் அடிக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. நாம் பிறக்கிறப்ப எதுவும் கற்றுக்கிட்டு பிறக்கல, காலப்போக்கில் எல்லாம் கற்றுக்குறோம். நாம் கண்டிப்பாக மனுஷனால முடியாது எதுவும் இல்லை, கண்டிப்பாக. இது தலைவர் சொன்னது. இது நம்ம இந்த ட்ரேடிங் இதுக்கு கண்டிப்பாக ரொம்ப 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 பொருந்தும். ஏன்னா அந்த கற்றுக்கிறதுங்கிறதுக்கு நாம் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இதை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ், பல பேர் சொல்லியிருப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட்னால சூதாட்டம், லாஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ ஆரம்பிச்சோட நோக்கம் அந்த லாஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க, ப்ராஃபிட்டும் பண்ணுவோம். நம்ம அந்த ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். அது எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைச்சு கொண்டு போவோங்கிறதுக்காக தான் என்னால் முடிஞ்ச ஒரு சிறு துரும்பு தான் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லா விஷயமும் நான் இதுக்கு காசோ எதுவோ நான் வாங்கிறது கிடையாது. நான் நம்மளால முடிஞ்ச கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் ரேட்டுக்குள்ளே வரணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேரோ ஒரு 100 பேரோ நம்மளை அப்படியே கூப்பிட்டு அவங்க கூடயே கூப்பிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அது ஆண்டவனால கண்டிப்பாக நடக்கணும், நல்லபடியாக நடக்கணும்னு நான் நம்புகிறேன். நடக்கும்னு உறுதியாக நம்புகிறேன். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. பட் அதுக்கு என்ன வேணும்னா பயிற்சி பயிற்சி பயிற்சி. அது ரொம்ப 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 முக்கியம். அதுவும் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த பயிற்சி இல்லாமல் பண்ண முடியாது. அதுவும் இந்த ட்ரேடிங்க்கு டெய்லி 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 பயிற்சி வேணும். ஏன்னா டெய்லி 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 புதுசாக புது அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நடக்கிற மாதிரி நாளைக்கு மார்க்கெட் இருக்காது, நாளைக்கு நடக்கிற மாதிரி நாளைக்கு மார்க்கெட் இருக்காது. புதுசு புதுசாக இருக்கும். அதுக்கு நம்ம தயாராகணும். அதுக்கு நம்ம சில சிம்பிளாக எப்படி நம்ம அதை மார்க்கெட் அப்ரோச் பண்ணணுங்கிறது சில ரூல்ஸ் வச்சுருக்கோம். அது உங்களுக்கே நிறைய வீடியோ நான் சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க. அதாவது ஆப்ஷன் பையர் வெற்றி பெறுவதை பற்றி யாரும் சொல்லாத ரகசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் பையர் எங்கெங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நான் பல வீடியோ சொல்லிருக்கேன். இருந்தாலும் திருப்பி நான் சொல்கிறேன், நல்லா நான் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் அதாவது பையருக்கு தேவையான ஆப்ஷன் பையருக்கு தேவையான 2 மார்க்கெட். ஒன்று அப் ட்ரெண்டு, ஃபுல்லாக அப் ட்ரெண்ட் போகணும். இன்னொன்று டவுன் ட்ரெண்டு. ஆப்ஷன் பையருக்கு அறவே தேவைப்படாத ஒரு மார்க்கெட் சைடுவேஸ். ஓகே, இந்த சைடுவேஸ் மார்க்கெட் தான் ஆப்ஷன். அதாவது ஒரு மாசத்துக்கு 20 நாள் வர்த்தகம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10-12 நாள் சைடுவேஸ் இருக்கும். குறைஞ்சதுலேருந்து 10-12 நாள் சைடுவேஸ் இருக்கும். இந்த கால் சைடோ புட் சைடோ ஒரு 8 நாள், 6 நாள் 8 நாள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆப்ஷன் பையருக்கு தேவையான 2 மார்க்கெட். ஒன்று கால் சைடு போகணும், இல்லை புட் சைடு போகணும். ஓகே, இந்த கால் சைடோ புட் சைடோ நாம எப்படின்னா கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணும். ப்ராஃபிட்டை புக் பண்ணா மார்க்கெட் என்ன போகும்? சாரி ஃப்ரெண்ட்ஸ், கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ண என்ன நடக்கும்? கால் செல்லர் ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணா மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்ட் போகும். புட் செல்லர் அவங்க ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணா மார்க்கெட் டவுன் வரும். இது நீங்க பார்த்துப்பீங்க. இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. புட் செல்லர் பேனிக் ஆகிற சுச்சுவேஷன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இங்கே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அங்க இருந்து மார்க்கெட் ஒரு திருப்பி அப் ட்ரெண்ட். ஏன்னா ஆல்ரெடி கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து பை பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் திருப்பியும் புட் செல்லர் அங்கேருந்து அதுக்கு மேலே போக முடியும்னு தெரிஞ்சு பேனிக் ஆகி ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சோன்னே மார்க்கெட் பாருங்க ஒரே நேர்கோடு மாதிரி வந்துட்டு திருப்பி சைட்வேஸ் முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு தேவையான இடம் இதுதான்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம ஒரு நாம வந்து கால் செல்லரோ புட் செல்லரோ அவங்க வந்து ஒரு ப்ரீமியம் அதிகமான இருக்கிறதுல செல் வச்சு வச்சிருப்பாங்க. இது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரீமியம் ஜீரோ ஆகணும். ஜீரோ ஆனாதான் அவங்களுக்கு ப்ராஃபிட். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கின ப்ரீமியத்துல இருந்து அதிகமாயிட்டே இருக்கணும். அதுதான் ஆப்ஷன் பையருக்கு உண்டான ப்ராஃபிட். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கால் செல்லரோ இல்ல புட் செல்லரோ லாஸோ ப்ராஃபிட்டோ புக் பண்ற இடம் தான் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு என்னென்னு பார்த்தலாம். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க. இது வந்து பேங்க் நிஃப்டி என்னன்னு இருக்குன்னா இருக்கிறதுலையே, அதாவது லோ பார்த்தீங்க அப்படின்னா 52,817 நேத்தோட லோ. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 52,926. ஓகேங்களா? அதுக்கு முன்ன லோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா 53,749 தான் அதிகமாக. இருக்கிறதுலே ஹை எவ்வளோனா 54,406 ஆல் டைம் ஹையாக தான். ஓகே, இது ஃப்ரைடே முடிச்சது. 53,834 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. மண்டே மார்க்கெட் ஓபன் ஆனது எங்க பாருங்க, 53,556. அதாவது மார்க்கெட் எங்க ஓபன் ஆயிருக்கு, 53,556 தான் மார்க்கெட்டே ஓபன் ஆயிருக்கு. அதாவது புட் செல்லர் பேனிக் ஆகிற இடத்துல தான் மார்க்கெட். 834 கிட்டத்தட்ட ஒரு 250-207 புள்ளி தள்ளி தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆயிருக்கு. அங்க இருந்து மார்க்கெட் ஹை எவ்வளோ இருக்கு, 53,726. அதாவது அதுக்கு முந்தைய ஃப்ரைடேவோட லோ 53,763. அதுக்கு நியர்பை போயிட்டு அதுக்கு மேல அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அங்க இருந்து மார்க்கெட் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 800-850 புள்ளிகள் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அதாவது புட் செல்லர் பேனிக் ஆகிற இடத்துல தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆச்சு. பட் அங்கிருந்து அவங்க ஒரு புஷ் பண்ணி பார்த்தாங்க, மார்க்கெட் கொண்டு போக முடியல. அங்க இருந்து ஃபுல் டவுன் ஆயிடுச்சு மார்க்கெட். இதுதான் கால் பையர், அதாவது பையர் என்ட்ரி ஆகிற இடம். பையருக்கு உகந்த மார்க்கெட் இந்த மாதிரி மார்க்கெட் தான். ஏன் அப்படின்னா ஒரு பிரீமியத்தை அவங்க ஆல்ரெடி ப்ராஃபிட்டோ ஏதோ இருந்திருப்பாங்க, அவங்க செல் வச்சிருப்பாங்க. அந்த செல்லர் இப்ப பையரா மாறுவாங்க. செல்லர் இப்ப பையரா மாறி அவங்க ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்றப்ப நாமளும் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா அந்த பிரீமியம்ங்கிறது நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேகமா ஏறும். அந்த வேகம் தான் ஆப்ஷன் பையருக்கு மிக 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 முக்கியம். அந்த வேகம் இருந்தா மட்டும்தான் நாம அந்த பிரீமியத்தை ஈஸியா ஹேண்டில் பண்ணி கொண்டு போக முடியும். அந்த வேகம் இல்லை அப்படின்னா டிகே அப்படிங்கிறதுக்குள்ள போய் நம்ம பிரீமியம் பூரா கரைஞ்சி நாம லாஸ் பண்ணிடும். இதுதான் ஆப்ஷன் பையிங்கும் ஆப்ஷன் செல்லிங்குள்ள வித்தியாசம். நாம எங்க என்ட்ரி ஆகணும், கால் செல்லரோ புட் செல்லரோ பேனிக் ஆகிற இடத்துல தான், உள்ள ப்ராஃபிட் புக் பண்ற இடத்துல தான் நாம என்ட்ரி ஆகணும். இது டெய்லி கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. அதையும் மனசுல கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் டாமினேட் இந்த மார்க்கெட்ல. ஏன்னா அவங்க வந்து கரைச்சி அந்த டிகே பண்ணி கரைச்சி அவங்க லாபம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அந்த மார்க்கெட் மட்டும்தான் ஆப்ஷன் பையருக்கு உகந்த மார்க்கெட். இது ரொம்ப நோட் பண்ணுங்க. இதை வந்து சில பேர் வந்து டிப்ஸோ கால்ஸோ டெய்லி தருவாங்க. அது 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டுக்கு நம்ம ஆசைப்பட்டு எத்தனை பேர் அது ப்ராஃபிட் இருக்கீங்கன்னு கமெண்ட்ல தருவீங்க. ஏன்னா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ஒரு நாள் நல்லா இருக்கும், 2 நாள் நல்லா இருக்கும். நம்மளால அந்த எமோஷனை அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் நம்ம இந்த இடம்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு நம்ம என்னென்ன பார்க்கணும்னு நம்ம பலதை சொல்லிருக்கோம். எஸ்டர்டே ஹை, சரி இங்க வேணாம், நம்ம அந்த மார்க்கெட்டை போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம பலதான் சொல்லிருக்கோம்.
நம்ம பல வீடியோ போய் பாருங்க. எஸ்டர்டே ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓப்பன் ஹை. இது வந்து கால் சைடுக்கு. எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ, ஓப்பன் லோ. இது வந்து புட் சைடுக்கு. ஏன் அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் பாருங்க, இது வந்து சாரி மண்டே மார்க்கெட், ஃப்ரைடே முடிஞ்சது வந்து இதுதான் ப்ரீவியஸ் க்ளோஸ், அப்படி தானே? ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே மார்க்கெட் ஓப்பன். எஸ்டர்டே லோ இது. நான் அன்னைக்கு நோட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னே வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்டர்டே லோவுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே போயிட்டு திருப்பி ஓப்பன் கீழே வந்துருச்சு. அப்போ எல்லா சினாரியும் கரெக்டாக இருக்கு. ஆனால் மார்க்கெட் பாருங்க, இதுதான். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா அந்த சினாரியோ வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் எக்ஸ்டெண்டன் ஆகும். அதாவது கால் ரைட்டர்ஸ் எக்ஸ்டெண்டன் ஆகிறாங்கன்னு அர்த்தம். மார்க்கெட்டை கீழே கொண்டு வராங்க. இதே வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே போயிடுச்சுன்னா புட் செல்லர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. கால் பையர் வந்து மார்க்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் நடந்தா இதை எஸ்டர்டே ஹையும் லோவும் தாண்டாம நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை வந்து பல பேர் பல விதமா தலை சுத்தி சொல்லுவாங்க, இல்லை நேரடியா சொல்லுவாங்க, எப்படி வேணா சொல்லியிருப்பாங்க. நீங்க பல யூடியூப் பல கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. ஆனா சிம்பிளா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஒரு 2 கட்டம், ஒரு 2 ரேஞ்ச் இருக்கு, எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ. அந்த ரேஞ்சை தாண்டாம ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் நடக்காது. ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் நடக்கிற இடத்துல தான் நாம ஆப்ஷன் பையர் இருக்கணும். ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க மார்க்கெட் மேல இருந்து கால் செல்லர் கீழே தள்ளுவாங்க, இங்க மார்க்கெட் கீழே இருந்து புட் செல்லர் மேல தள்ளுவாங்க. இன்பிட்வீன் ஆப்ஷன் பையர் நாம மாட்டிக்கிட்டோம்னா இங்கதான் இந்த சைடு வேஸ்ட் உருவாகி டிகே ஆகி நம்ம லாஸ நிறைய புக் பண்ணுவோம். இது நான் பல தடவை பல வீடியோ சொல்லிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது மெயினான சப்ஜெக்ட் ஐவி. இந்த ஐவிக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் தரோம் அப்படின்னா, இந்த என்எஸ்சி ஒரு கான்ட்ராக்ட் உருவாக்கி ஒரு ப்ரீமியத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ரீமியத்துக்கு உண்டான வேல்யூவை ஐவி அப்படிங்கிற இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஐவி 2 சைடும் 15க்கு மேல இருந்தா அது T20 மேட்ச் மாதிரி, அதாவது மொமெண்டம் பயங்கரமா இருக்கும். 15க்கு கீழே இருந்தா, அதாவது 10 to 15 இருந்த ஐவி அது ஒன் டே மேட்ச் மாதிரி. ஒன் டே மேட்ச்ல என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் 10 ஓவரும் கடைசி 10 ஓவர் தான் அடிப்பாங்க. இன்பிட்வீன்ல ஒரு சைடு வேஸ் மாதிரி இருக்கும். பிலோ 10க்கு கீழே இருந்துட்டா அது கண்டிப்பா டெஸ்ட் மேட்ச் மாதிரி. டெஸ்ட் மேட்ச்னா என்ன? ரொம்ப மெதுவா ஸ்லோவா இருக்கும், டிகே ஆகும், ஃபுல்லா டிகே ஆகும். அதான் சைடு வேஸ். இப்போ புரிஞ்சுதுங்களா? T20யோட அந்த ஐவியோட மதிப்பு என்னன்ட்டு. 15க்கு மேல இருந்தா T20, 10 to 15 இருந்தா ஒன் டே மேட்ச் மாதிரி, 10க்கு கீழே இருந்துட்டா டெஸ்ட் மேட்ச் மாதிரி. நம்மளுக்கு தேவையான T20 தான். 15க்கு மேல இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரி, இந்த ஒரு பக்கம் அதிகமா இருக்கு, ஒரு பக்கம் கம்மியா இருக்கு அப்படின்னா அது என்ன நடக்கும்? அன்னைக்கு அதாவது ஃப்ரைடே வீடியோ நான் சொல்லியிருப்பேன், போய் பாருங்க. அப்ப வந்து கால் சைடு அதிகமாகும், புட் சைடு வந்து கம்மியா இருந்தது. அது இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. அப்ப என்ன அப்படின்னா, கால் சைடுல டைம் வேல்யூ அதிகமா இருக்குன்னு அர்த்தம், புட் சைடுல டைம் வேல்யூ கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஒரு ப்ரீமியத்தை செல் அடிச்சவங்க அந்த ப்ரீமியத்தை அதாவது புக் பண்ணும். இப்போ வந்து காலை செல் அடிச்சவங்க அந்த ப்ரீமியத்தை புக் பண்ணுனா என்ன பண்ணுவாங்க? காலை பை பண்ணுவாங்க. புட்டை செல் அடிச்சவங்க ஒரு ப்ரீமியத்தை புக் பண்ணா புட்டை பை பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும், அவங்க வந்து ப்ராஃபிட்டை எடுக்கணும். அவங்க செல் அடிச்சுட்டு பை பண்ணுவாங்க, நாம வந்து பை பண்ணிட்டு செல் பண்ணுவோம். இது உங்களுக்கு புரியுது இல்ல? நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? அதான் இந்த லாஜிக். இது நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ரீமியம் இதுக்கு மேல நாம இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு இதெல்லாம் டெய்லி முறையில பயிற்சி பண்ணிட்டு நாம அதுக்கு மேல இதெல்லாம் எவ்வளவு மார்க்கெட்ல ஒர்க் ஆகும் அப்படின்னா,
ஒரு 15% இருந்து 20% தான் இது நடக்கும். எது நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த லெவலு, இந்த ஐவி இதெல்லாம் பார்க்கறது. அதுக்கு மேல நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா எமோஷன். இதுல தான் ஆப்ஷன் பையர் ரொம்ப 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 பேர் லாஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு நேத்தோட மார்க்கெட்டே நான் எடுத்துக்கிறேன் பாருங்க. இப்ப எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன பார்க்கணும், எஸ்டர்டே ஐ லோ ஐவி எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கேண்டில் என்ன சொல்ல வருது? ஒரு மிகப்பெரிய பை அப்படின்னு சொல்ல வருது. சரி, ஒரு மிகப்பெரிய பை. இங்க இருந்து மார்க்கெட் லோல இருந்து ஆயிடுச்சு, ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு நினைச்சு இங்க நிறைய பேர் பை பண்ணிருப்பாங்க. அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் மூவ் ஆகல, அங்கிருந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, மார்க்கெட் இங்க இருந்து ரிஜெக்ட் ஆச்சு. சில பேர் நம்புறாங்க இல்ல இங்க வரைக்கும் வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு இங்க இருந்து மார்க்கெட் திருப்பி இப்படி போகும்னு நினைச்சு இங்க ஒரு பை பண்ணிருப்பாங்க. திருப்பி இங்க ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுப்பாங்க. அங்கேயும் ஹிட் ஆயிடுச்சு. சரி, இதுதான் இருக்கிறதுலே லோ. இது வந்து எஸ்டர்டே லோ. இந்த லோ கீழே வந்துட்டு மார்க்கெட் சரி திருப்பியும் லோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இங்க யாராவது பை பண்ணி இங்க ஸ்டாப் லாஸ் பண்ண அதுவும் ஹிட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மார்க்கெட் எமோஷன் நம்ம எப்படி வேலை செய்யணும்? ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு லாஸை பார்த்த உடனே நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, ஓகே, ஒரு லாஸை பார்த்து கண்ட்ரோல் பண்ண அடுத்த லாஸும் பார்த்துட்டோம்னா நம்ம மனசு குரங்கு மனசா மாறிடும். நாம அப்ப மனசு சொல்றத அதாவது நாம சொல்றது மனசு கேட்காது, மனசு சொல்றது மட்டும் நம்ம கேட்கும். ஃபுல்லா ஓவர் ட்ரேடு நேற்று பூரா பண்ணி மிகப்பெரிய லாஸ் பண்ணியிருப்போம். இதுதான் எமோஷன். ஏன்னா எமோஷன் கண்ட்ரோலா இருக்கிறவங்க, டிசிப்ளினா ட்ரேட் பண்றவங்க தான் இந்த ஆப்ஷன் பையிங்ல ஜெயிக்க முடியும். அதுக்கு எமோஷனும் டிசிப்ளினும் எவ்வளவு வேணும்? 85% கண்டிப்பா இது மட்டும்தான் வேணும். நீங்க இந்த லெவலு, இந்த சைக்காலஜி, இந்த இண்டிகேட்டர் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 15% தான் ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? இந்த எமோஷனல் வந்து எந்த ஒரு கிளாஸ்லயும் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நாமளே தான் பழகணும். இது ஒரு சிறந்த தொழில் அப்படின்னு நம்புறவங்க கண்டிப்பா இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை பண்ணி முயற்சி பண்ணுவாங்க. அந்த நான் இதுக்கு ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி வீடியோ கூட கிளிப்பிங் கூட போட்டிருந்தேன். அந்த 10% பேர் ஜெயிக்கிறாங்க, 90% பேர் தோக்குறாங்க அப்படின்னா இந்த 90% பேர்ல இருந்துதான் அந்த 10% பேர் போயிருக்காங்க. ஏன்னா அடிபட்டு 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 அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி அப்புறமேட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வர்ற சில யங்ஸ்டர்ஸ், சில பேர் வந்து நம்ம வந்தவொடனே இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். அது மிகப்பெரிய லாசஸ் தான் கொண்டு போய் முடிக்கும். நான் திருப்பி சொன்னா அது மிகப்பெரிய லாஸ் கொண்டு போய் தான் முடிக்கும். நாம இந்த இதுல லாஸ் எவ்வளவு பண்றோமோ அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்துட்டு அதை நம்ம கண்டிப்பா இந்த மார்க்கெட்ல இருந்து எடுக்கணும். தொலைஞ்ச இடத்துல தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்ல இருந்து எடுக்கணும்னா அதுக்கு நம்மளுக்கு தேவை, மெயினான தேவை எமோஷன் கண்ட்ரோல், எமோஷன், டிசிப்ளின், சைக்காலஜி. இந்த கண்ட்ரோல் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஆப்ஷன் பையிங்ல வின் பண்ண முடியும். என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க, என்ன சார் நம்ம பண்ணவே முடியாதுன்னா இது இல்லாதவங்க தயவுசெய்து பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த ஆப்ஷன் பையிங் விட்டுட்டு வேற பிசினஸ் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ராங்கா சொல்றேன், இதுல வந்து ஒளி மறைவுலாம் ஒண்ணு இல்லை. இது கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த ஆப்ஷன் பையிங்ல ஜெயிக்க முடியும். ரெண்டாவது, கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆப்ஷன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெருசு. கரெக்டான இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிட்டு இது வந்து சூதாட்டம் சொல்றது எல்லாராலையும் முடியும். ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேட்ச் பண்ணிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேணாம், நான் வெயிட் பண்றேன்னு சொல்றவங்க மட்டும்தான் இந்த பிசினஸ்ல கண்டிப்பா ஜெயிப்பாங்க, நல்ல நிலைமைக்கு வர முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு 1000 ரூபாய் போட்டா 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் இதுல வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதே 1000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டு திருப்பி மேற்கொண்டு 1 லட்சம் ரூபாய் லாஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா நான் ஒரு கிளிப்பிங் இதுக்கு முன்ன ஒரு வீடியோ கூட கிளிப்பிங் போடுறேன். இங்க ரிஸ்க் அதிகம், ஆனா அந்த ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டு ரொம்ப அதிகம். நான் பலதும் சொல்லுங்க, இது வந்து ஒரு அல்ல குறையாத ஒரு பெரிய
என்ன சொல்றது, இந்த மாயாஜால படத்துல வர மாதிரி மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை அடையணும் அப்படின்னா நாம இந்த எமோஷனை தாண்டி தான் போய் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த எமோஷனை தாண்டி தான் போய் ஆகணும். இது ரொம்ப 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 முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ண தான் வரும். அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை விட சிறந்த தொழில் இந்த உலகத்திலேயே எதுவும் இல்லை, என்னால ஆணித்தனமா சொல்ல முடியும். அது நான் உறுதியா சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப செபி ஒரு 6 ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. 6 ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் பையர்ஸ், அதாவது ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நிறைய லாஸ் பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம ஆப்ஷன் பையருக்கு தேவையான இதை மட்டும் நான் கொண்டு வந்து பாருங்க. லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்க்ரீஸ் பண்ண போறாங்க நவம்பர் 20 இருந்து. சரி, லாட் சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ மார்ஜின் மணி 5 லட்சம் ரூபாய், இந்த மார்ஜின் மணியை 15 to 20 லட்சமா பண்ண போறாங்க. அப்ப நிஃப்டி வந்து இப்போ 25 இருக்கிறது இனிமேல் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 இல்ல ஒரு 75 மாறிடும். ஒரு லாட்டுங்கிறது 60 இல்ல 75 மாறிடும் ஒண்ணு. அப்புறம் வீக்லி ஒரு எக்ஸ்பைரி தான். இப்ப டெய்லி எக்ஸ்பைரி இருக்கு, வீக்லி ஒரு எக்ஸ்பைரிங்கிறது உண்மையிலே என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த வால்டாலிட்டி இருக்காது. மார்க்கெட் ஒரு ரெகுலரான ஒரு மூமெண்ட்ல இருக்கும், இல்ல ரெகுலரா இருக்கும், இல்ல ஒரு சைடு வேஸ்னு காலையிலேயே நல்லா தெரிஞ்சிடும். இப்ப அப்படி கிடையாது. 200 பாயிண்ட் திடீர்னு 5 நிமிஷத்துல ஏறுது, 200 பாயிண்ட் 5 நிமிஷத்துல இறங்குது, திருப்பி சைடு வேஸ் போகுது. அந்த மாதிரி இல்லாம ஒரு ரெகுலரான மார்க்கெட்ல இருக்கும். இது ரொம்ப நல்ல விஷயம்னு என்னை பத்தி தெரியுது. அது எப்படி போகுதுன்னு போக தான் தெரியும் ஒண்ணு. அப்புறம் இந்த மீதி 4 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்ல, செல்லருக்கு தான் பாதிப்பு ஜாஸ்தி. ஆனா இந்த ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா செல்லருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஜாஸ்தி இருக்குன்னு என்னை பொறுத்த வரைக்கும் தெரியுது. பட் அது போக தான் தெரியும். நம்மளுக்கு தேவை இந்த 2 ரூல்ஸ் தான். இப்ப இது ரெண்டுமே இப்ப இந்த நவம்பர் 20 இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. மீதி 4 ரூல்ஸும் பிப்ரவரி 1 இருந்து தான் இம்ப்ளிமெண்ட் வருது. அது அப்புறம் பாத்துக்கலாம். நாம இப்ப போக்கஸ் பண்ணது இதுதான். சரி, அது கூட நவம்பர் 20 தான். நம்ம அது அப்புறம் கூட திருப்பி என்ன இதுல மாறுதல் வருதுன்னு பார்த்துட்டு கூட பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம அந்த ஆப்ஷன் பையர் வெற்றி பெறுவது எப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனா நம்ம அந்த பேஷன், பொறுமை, அந்த டிசிப்ளின், மெயினா எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டோம்னா ஈஸியா வின் பண்ணிடலாம். அதை தக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதை மட்டும் அதை எமோஷனல் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் பாருங்க மொத்தமா 850 பாயிண்ட் டவுனு. நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளுக்கு தேவையான ஒரு 150 பாயிண்டோ 200 பாயிண்டோ கிடைச்சதா நவுந்துடணும். திருப்பியும் மார்க்கெட் 850 பாயிண்ட் நாம தான் கேப்சர் பண்ணணும், இல்ல இன்னொரு 200 பாயிண்ட் கேப்சர் பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா இந்த மார்க்கெட் வந்து நாம எடுத்த லாபத்தையும் பிடிக்கும், அதுக்கு மேல நம்ம கையில் இருக்கிற லாபத்தையும் பிடிக்கும், திருப்பியும் நம்ம கிட்ட கடனை வாங்கி போட்டு அந்த லாபத்தையும் அந்த காசையும் பிடிக்கும். அவ்வளோ மோசமான மார்க்கெட். ஆனா அந்த மார்க்கெட்டுக்கு நம்ம மரியாதை கொடுத்து கரெக்டா பண்ணோம்னா உங்களுக்கு என்னைக்குமே குறையாத செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மார்க்கெட். அது நான் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரும் இருக்கு, ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் சைடு இருக்கு. அது நம்ம கையில் தான் எல்லாமே இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ற விதம், அதுக்கு தேவை எமோஷன், சைக்காலஜி, டிசிப்ளின். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். தயவு செய்து மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நான் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.